வணக்கம். நம்மளோட இந்த புதிய வரலாற்று விளக்கு உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தரவை பத்தி தான் அலச போறோம். தன்னோட சொந்த வகுப்பறையிலேயே சக மாணவர்களோட உட்கார முடியாம தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறுவன் எப்படி பின்னாடி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட சட்டதிட்டங்களையே உருவாக்குனார் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் வரலாறு கிடையாதுங்க. எல்லா தடைகளையும் உடைச்சு அறிவியலையும் சமூக நீதியையும் ஒன்னா இடைச்ச ஒரு மாமேதையின் பயணம். சரி, இப்போ நாம நேர விஷயத்துக்கு வருவோம். இளம் வயசுல அம்பேத்கர் சந்திச்ச ரொம்பவே ஒரு கொடூரமான நிஜம் இது. பள்ளிக்கூடத்துல உட்கார அவருக்கு பெஞ்ச்லாம் கிடையாது. வீட்ல இருந்து ஒரு கோணி பைய எடுத்துட்டு போய் அதுலதான் அவர் உட்காரணும். அதுலயும் கொடுமை என்னன்னா, அவருக்கு தாகம் எடுத்தா நேரா போய் தண்ணி எடுத்து குடிக்கவே முடியாது. உயர் சாதியைச் சேர்ந்த பள்ளியோட பியூன் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணியை ஊத்துனா மட்டும்தான் அவர் குடிக்க முடியும். அந்த பியூன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னா அம்பேத்கருக்கு அன்னைக்கு முழுசும் தண்ணியே கிடையாது. பியூன் இல்லை என்றால் தண்ணீர் இல்லை அப்படிங்கிற இந்த ஒரு வாசகமே அன்றைய சமூகத்தோட ஒடுக்குமுறைய நமக்கு அப்பட்டமா காட்டுது இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க உரையோட கட்டமைப்பு இதுதான். 1. தண்ணீர் மறுக்கப்பட்டது, அறிவை தேடி. 2. வழிகாட்டிகளும் உலகளாவிய வளர்ச்சியும். 3. புதிய பொருளாதார கோட்பாடுகளை உருவாக்குதல். 4. தீண்டாமைக்கு எதிரான போர். 5. இந்தியாவின் குடிமை உரிமைகளை வரைதல். அப்புறம் 6. இறுதியான ஆன்மீக புரட்சி. இதுல முதல் பகுதி தண்ணீர் மறுக்கப்பட்டது, அறிவை தேடி. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மத்திய பிரதேசத்துல இருக்கிற மௌ அப்படிங்கிற ராணுவ கண்டோன்மெண்ட் பகுதியில தொடங்கின அவரோட பயணம் எவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சியை கண்டிருக்கு பாருங்க. சின்ன வயசுல அவர் சந்திச்ச அந்த அமைப்பு ரீதியான பாகுபாடுகள் தான் அவரோட கல்வி தேடலுக்கு மிகப்பெரிய தூண்டுதலா அமைஞ்சது. மும்பை எல்பின்ஸ்டோன் கல்லூரியில சேர்ந்த முதல் தீண்டுத்தகாத மாணவரான அவர் ரொம்ப குறுகிய காலத்திலேயே அமெரிக்காவோட கொலம்பியா பல்கலைக்கழகம், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு உலகத்தோட தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சார். அடுத்த 2வது பகுதி வழிகாட்டிகளும் உலகளாவிய வளர்ச்சியும். இப்போ இங்க இருக்கிற இந்த 11 பவுண்டுகள் அப்படிங்கிற எண்ணையே நோட் பண்ணுங்க. இது என்ன தெரியுமா? பரோடா சமஸ்தானத்தோட மன்னரான சாயாஜிராவ் கைக்வாட் அவர்களால் அம்பேத்கருக்கு மாசம் வழங்கப்பட்ட கல்வி உதவி தொகைதாங்க இது. நியூயார்க் நகரத்துல அவர் தன்னோட முதுநிலை கல்வியை தொடர்றதுக்கு இந்த உதவித்தொகை ஒரு மிக முக்கியமான நிதி ஆதாரமா அமைஞ்சது. ஒருத்தரோட அபாரமான திறமைக்கு சரியான வழிகாட்டிகளால அங்கீகாரம் கிடைக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த முரண்பாட்டை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல ஸ்கூல்ல தண்ணி மறுக்கப்பட்டு வெறும் கோணிப்பையில உட்காந்து படிச்ச ஒருத்தர் நேரா கொலம்பியா பல்கலைக்கழகத்துல போய் ஒரு சுதந்திரமான சிந்தனை வெளிய சுவாசிக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா, அங்க இருந்த புகழ்பெற்ற தத்துவஞானி ஜான் டூயோட நடைமுறைவாதம், அதாவது பிராக்மேட்டிசம் மற்றும் ஜனநாயக கொள்கைகள் அம்பேத்கரோட சிந்தனையில ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பின்னாடி அவர் கொண்டு வந்த சமூக சீர்திருத்தம், குடிமை உரிமைகள் சம்பந்தமான பல விமர்சன சிந்தனைகளுக்கு இதுதான் ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. பகுதி 3. புதிய பொருளாதார கோட்பாடுகளை உருவாக்குதல். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல அவர் மேற்கொண்ட கடுமையான ஆய்வுகள் அவரை ஒரு சாதாரண மாணவர் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு முன்னோடி தொழில்முறை பொருளாதார நிபுணரா மாத்துச்சு. அவரோட இந்த துணிச்சலான பொருளாதார பார்வையை கவனிங்க. சாதிய அமைப்பு அப்படிங்கிறது வெறும் மனிதர்களை பிரிக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அது உழைப்பாளர்கள் மற்றும் மூலதனத்தோட சுதந்திரமான நகர்வையே தடுக்குதுன்னு அவர் ஆணித்தரமா வாதிட்டார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இந்த தொழிலைத்தான் செய்யணும்னு சொல்றது பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய தடை அப்படிங்கறதா அவரோட வாதமா இருந்துச்சு. அப்போ இந்திய பொருளாதாரத்தோட இந்த தேக்க நிலையை உடைக்க அவர் என்ன வழிய சொன்னார் தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. விவசாயத்துல தேங்கியிருக்கிற அதிகப்படியான உழைப்பாளர்களை நேரா தொழிற்சாலைகளை நோக்கி நகர்த்தணும்னு, தொழில்துறை முதலீடுகளை அதிகமாக்கணும்னு அவர் சொன்னார். இது மூலமா மட்டும்தான் சாதி அடிப்படையிலான பொருளாதார தேக்கத்தை ஒழிச்சு ஒரு சுதந்திரமான பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும்னு அவர் உறுதியா நம்பினார். 1923ல லண்டன்ல அவர் சமர்ப்பித்த ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கிற ஆய்வறிக்கை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆச்சரியம் என்னன்னா, ஒரு மாணவனா இருந்துகிட்டே அந்த காலத்துல உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரான ஜான் மேனார்ட் கீன்ஸோட கோட்பாடுகளை அவர் நேருக்கு நேரா சவாலுக்கு உட்படுத்தினார். நாணயத்தின் மதிப்புகளையும் விலைகளையும் சரியா நிலைநிறுத்த கீன் சொன்ன அந்த தங்க பரிமாற்ற தரநிலையை விட மாற்றியமைக்கப்பட்ட தங்க தரநிலை, அதாவது மாடிஃபைட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் தான் சரியான வழி அப்படின்னு அவர் ரொம்ப துணிச்சலா வாதிட்டார். அடுத்த பகுதி 4. தீண்டாமைக்கு எதிரான போர். தன்னோட கல்வி பயணம் முடிஞ்சு அவர் இந்தியாவுக்கு திரும்பின பிறகு உலக அளவுல தான் கத்துக்கிட்ட அந்த அறிவை எப்படி நேரடியான களப்போராட்டமா மாத்தினார் அப்படிங்கறத இந்த டைம்லைன் நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு பத்திரிகையாளரா மூக் நாயக் வழியா தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை பொது வளங்களை மீட்டெடுக்க மகத் குடிநீர் சத்தியாகிரகத்தை முன்னெடுத்து
கடைசியா அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கிற பூனா ஒப்பந்தம் வரைக்கும் அவர் எப்படி ஒரு மாபெரும் தலைவரா படிப்படியா உருவெடுத்தாருன்னு இதுல நாம பார்க்கலாம். 1927 நடந்த இந்த நிகழ்வு வரலாற்றிலையும் தத்துவார்த்த ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய மோதலா பார்க்கப்படுது. சாதி பாகுபாட்டை சித்தாந்த ரீதியாக நியாயப்படுத்துறதை கண்டிச்சு மனுஸ்மிருதி நூலோட பிரதிகளை அவர் பகிரங்கமா எரிச்சார். பழமையான மத படிநிலைகளை அவர் தன்னோட அறிவுபூர்வமான பார்வையில முழுமையா நிராகரிச்சார். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கிய மைல்கல்லா வரலாற்று ஆய்வாளர்களால பார்க்கப்படுது. இப்போ பகுதி 5, இந்தியாவின் குடிமை உரிமைகளை வரைதல். ஒரு மாபெரும் கல்வியாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்த அவர் சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சராகவும் அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவராகவும் உயர்ந்தார். இந்த மேற்கோளை நீங்களே படிச்சு பாருங்க. இது அவரோட அறிவுபூர்வமான அடக்கத்தையும் கூட வேலை செய்யறவங்கள மதிக்கிற பண்பையும் காட்டுது. இவ்ளோ பெரிய பொறுப்புல இருந்த போதும் அரசியலமைப்போட ஆரம்ப குறிப்புகளை தயாரிச்ச B.N. ராவ் அவர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு வெளிப்படையா அங்கீகாரம் கொடுத்திருக்கார் பாருங்க. சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்படை குடிமை உரிமைகளையும் இடஒதுக்கீடு மாதிரியான உறுதிப்பாட்டு நடவடிக்கைகளையும் ரொம்ப கவனமா அவர் அரசியலமைப்புல சேர்த்தார். மத சுதந்திரம், தீண்டாமை ஒழிப்புன்னு இது எல்லாமே ஒரு நாட்டை வெறும் சட்டங்களால மட்டும் கட்டி எழுப்பாம சமூக நீதியால கட்டமைக்க அவர் எடுத்த மிகச்சிறந்த தொலைநோக்கு முயற்சிகள். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல ஜான் டியூவி கிட்ட கத்துக்கிட்ட அந்த நடைமுறைவாதம் எப்படி சட்டத்துறையில பிரதிபலிக்குது பாத்தீங்களா? சட்டம் அப்படிங்கிறது வெறும் நாடாளுமன்றத்தை மட்டுமே சார்ந்திருக்காம அது மக்களோட உரிமைகளை பாதுகாக்க நேரடியாக செயல்படுற ஒரு கருவியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்க அடிப்படையான அணுகுமுறைய அவர் ரொம்பவே ஆழமா நம்பினார். அடுத்த கடைசி பகுதி, இறுதியான ஆன்மீக புரட்சி. இந்த பிரம்மாண்டமான நம்பரை பாருங்க. அக்டோபர் 1956 நாக்பூர்ல அவரு கூட சேர்ந்து பௌத்த மதத்தை தழுவிய மக்களோட எண்ணிக்கை தாங்க இது. 5 லட்சம் பேர். இந்த ஒற்றை நம்பர் மக்கள் அவர் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அந்த ஆன்மீக புரட்சியோட வரலாற்று பிரம்மாண்டத்தையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துது இல்லையா? நடைமுறையில இருக்கிற மத கட்டமைப்புகளால உண்மையான சமத்துவத்தை கொடுக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பௌத்த மதத்தை அவர் முறைய ஏத்துக்கிட்டார். ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அவரோட வாழ்நாள் தேடலோட ஆன்மீக உச்சமாகவே இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. மிக வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த மாபெரும் நிகழ்வு நடந்து சில வாரங்கள்லயே அவர் காலமானார். இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி இது. ஒரு சாதாரண மனிதனோட தனிப்பட்ட போராட்டமா தொடங்கின ஒரு பயணம் எப்படி இன்னைக்கு ஒரு மாபெரும் ஜனநாயகத்தோட வரைபடமா மாறியிருக்குன்னு நம்ம பார்த்தோம். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படிங்கிற அவரோட வாழ்நாள் தாரக மந்திரம் இன்னைக்கு நாம பாக்குற அமைப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கருவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, நம்ம அடுத்த வரலாற்று விளக்க உரையில சந்திப்போம். தொடர்ந்து கற்போம். நன்றி.